மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. பிரபல கராத்தே மாஸ்டரும் நடிகருமான ஷிகான் ஹுசைனி தான் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புன்னகை மன்னன், வேலைக்காரன், உன்னை சொல்லி குற்றமில்லை உள்ளிட்ட படங்களில் நடித்த இவர் விஜயின் பத்ரி படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்நிலையில் தன்னை பாதித்துள்ள புற்றுநோய்க்கு சிகிச்சையே கிடையாது என்றும் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தான் கராத்தே சொல்லிக் கொடுக்கும் இடத்தில்தான் பவன் கல்யாண் கராத்தே கற்றுக்கொண்டார். அதனால் அவர் இந்த இடத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரரை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுகவினர் நேர்மையற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று உண்மையைத்தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளதாக குறிப்பிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை யார் அந்த சூப்பர் முதல்வர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இனியும் திமுகவினர் மக்களை ஏமாற்ற முடியாது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் மாணவர்களை வஞ்சிக்கும் திமுகவினருக்கு தர்மேந்திர பிரதான் சரியான பதிலடி கொடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.